ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள். அன்பானவர்கள், எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்க நம்புறேன். நல்லா இருக்கணும். நன்றாய் இருப்பதற்காகவே இந்த வார்த்தைகள் பேசப்படுகிறது. அன்பிற்குரியவர்களே, ஆண்டவர் தம்முடைய வசனத்தின் மூலம், தம்முடைய வார்த்தையின் மூலம் எப்பொழுதும் நம்மோடு கூட பேசுகிறார். உங்களுடைய வார்த்தை மட்டும் என்னை தேட்டலைன்னா என்னைக்கோ நான் செத்து போயிருப்பேன் அப்படின்னு சொல்றான் சங்கீதக்காரன் தாவீது. தேவனுடைய வார்த்தை துயரத்துக்கு நடுவில் இருக்கும்போது நம்மை தூக்கி நிறுத்துகிறது. பாரத்தோட நாம் இருக்கும்போது நம்மிலே பாசம் காட்டுகிறது. வேதனை பட்டு வாழ்கிற சந்தர்ப்பங்களிலே வேகமாகவும் வாழ்றதுக்கு இந்த வார்த்தைகள் நமக்கு உத்வேகமாக இருக்கு. பல்வேறு அற்புத மாற்றங்களை வேதவசனம் மிக அழகாய் நமக்கு சொல்லுகிறது. வாழ்வழிக்கும் வாக்குத்தத்தம் என்ற எமது நிகழ்ச்சியை நீங்க தொடர்ந்து பார்த்துட்டு வர்றீங்க. கர்த்தர் உங்களே ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளிலும் நான் உங்களோடு பேச போகிற காரியங்கள், இவ்வளவு செஞ்சேன் பிரதர், ஆனா அதனால எனக்கு எந்த பலனும் இல்லை. இவ்வளவு பிரயாசப்பட்டேன் ஆனா ஒன்னும் கிடைக்கல. இவ்வளவு கஷ்டப்பட்டேன் ஆனா ஒண்ணுமே நடக்கல. நான் நன்மை செய்யறேன், எனக்கு தீமையா முடியுது. நான் செய்யாததை செஞ்சதாகவும் செஞ்சதை செய்யாதாகவும் சொல்றாங்க. சொன்னதை சொல்லலன்றாங்க, சொல்லாததை சொன்னதா சொல்றாங்க. நான் என்ன பண்றது என்று ஒருவேளை உங்களுடைய மனதில் நீங்கள் வருத்தத்தோடு இருக்கலாம், சோர்ந்து போயிருக்கலாம். அன்பானவர்களே, இந்த நாளிலே ஆண்டவர் உங்களோடு பேசுகிறார். உங்களுடைய வாழ்க்கையில் இதுவரை நீங்க பெற்றுக்கொள்ளாத ஆசீர்வாதங்களை இந்த ஆண்டவர் கொடுக்கும்படி விரும்புகிறார். நிறைய உங்க கைக்கு வராம போன ஆசீர்வாதங்கள் உண்டு. அது எல்லாத்தையும் நீங்க அனுபவிக்கிறதுக்கு ஆண்டவர் உங்களுக்கு உதவி செய்ய போறேன்னு சொல்றார். ரொம்ப வேதனையோட நான் இந்த விஷயத்தை செஞ்சேன். பிரயாசப்பட்டு இந்த உதவியை என்னுடைய நண்பனுக்கு நான் செய்தேன். ரொம்ப கஷ்டப்பட்டு என்னுடைய சகோதரனுக்கு இந்த உதவி செய்தேன். அதனால என்ன பயன், என்ன பலன்? எனக்கு விரோதமா பேசுறாங்க. இவ்வளவு கஷ்டப்பட்டு நான் உதவி செஞ்சோம், எனக்கு ஒரு நல்ல பேர் கிடைக்கல. அதுக்கான எந்த பலனையும் நான் பெற்றுக்கொள்ளல. முடிவில் நான் ஏமாற்றப்பட்டது போல நான் நினைக்கிறேன். அவங்க எல்லாம் பிழைக்கிறதுல காரியமா இருக்கிறாங்க. ஆனா என்னை மற்றவர்கள் இவன் ஒரு பிழைக்க தெரியாதவள் என்று எள்ளி நகையாடக்கூடிய இடத்துல நான் இருக்கிறேன் என்று சொல்கிறவரா நீங்கள்? அன்பானவர்களே, ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இன்று இந்த நாளிலே உங்களுக்காக பேசுகிறார். தயவு செய்து சோர்வுக்கு இடம் கொடாதீங்க. தயவு செய்து மனத்தளர்வுகளுக்கு இடம் கொடாமல் உற்சாகமாயிருங்கள். உதவி செய்கிற ஆண்டவர் உங்களுக்கு உதவி செய்வார். மனிதன் உதவி செய்யாவிட்டால் என்ன? உறவுகள் உங்களை உதறி தள்ளினால் என்ன? நண்பர்கள் சமயம் பார்த்து மெதுவாக நழுவி விட்டால் என்ன? கவலைப்படாதீங்க. உங்களுக்கு பக்கபலமாக, ஒற்ற துணையாக இயேசு இருக்கிறார். அவர் உங்களுக்கு ஆறுதல் செய்வார். உங்களுடைய வாழ்க்கையில நிச்சயமான ஒரு ஆசீர்வாதத்தை, உயர்வை இந்த ஆண்டவர் தருவார் என்பதில் மாற்று கருத்து இல்லை. இன்றைக்கு என்ன வார்த்தையை இந்த செய்திக்காக எடுத்துக்கொள்வது என்று நான் யோசித்த போது ஆண்டவர் சங்கீதம் 126 5வது வசனத்தை எனக்கு உணர்த்தினார். அந்த வார்த்தையை நான் உங்களுக்காக வாசிக்க விரும்புகிறேன். கண்ணீரோடு விதைக்கிறவர்கள் கம்பீரத்தோடே அறுப்பார்கள். கம்பீரத்தோடே அறுப்பார்கள். ஆம், பெரிய சகோதர சகோதரிகளே, நீங்கள் கம்பீரத்தோடே அறுக்க போகிறீர்கள். உங்களுக்கு ஒரு ஆசீர்வாதத்தை கர்த்தர் வைத்திருக்கிறார். இதுவரைக்கும் நீங்க அனுபவிக்காமற் போன நன்மைகள், இதுவரைக்கும் பெற தவறிய ஆசீர்வாதங்கள், இது அத்தனையும் நீங்கள் பெற்றுக்கொள்ள போகிறீர்கள். ஆண்டவர் அந்த ஆசீர்வாதங்களை உங்களுக்கு கொடுப்பதாக வாக்கு பண்ணுகிறார். இந்த நாளிலே ஆண்டவருடைய வார்த்தை தெளிவாய் நமக்கு வருகிறது. கண்ணீரோடு நீங்கள் செய்த காரியங்கள், கண்ணீரோடு நீங்கள் பாராட்டிய அன்பு, கண்ணீரோடு நீங்கள் செலவு செய்த பணங்கள், தியாகத்தோடு நீங்கள் செய்த நற்கிரியைகள், இவைகள் எல்லாம் மனிதர்கள் மறந்து போகலாம். ஆனால் மன்னவன் இயேசு மறந்து போக மாட்டார். உன்னதத்திலிருந்து அவர் அதை பார்த்து கொண்டே இருக்கிறார், அதை கவனித்துக் கொண்டே இருக்கிறார். அன்பானவர்களே, தேவன் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் அவன் படுகிற பாடுகள், அவன் படுகிற கஷ்டங்கள், அவன் படுகிற வேதனைகள் எல்லாவற்றையும் கணக்கிலே வைத்து சரியான சந்தர்ப்பத்தில் அவனுக்கு நன்மை செய்கிறார். இந்த நாளிலும் நீங்கள் கம்பீரத்தோടെ அறுப்பதற்கு நான் சில விடயங்களை சொல்ல விரும்புகிறேன். வருத்தப்படாதீங்க. இவ்வளவு காரியம் செஞ்சு எனக்கு நல்லதே நடக்கல, நான் என் மனசாட்சிக்கு பயந்து அவரவர்களுக்கு செய்ய வேண்டிய கடமைகளை நான் செய்தேன், ஆனா என் வாழ்க்கையில ஒண்ணு நடக்கல என்று நீங்க நினைக்கலாம். The day will come.
ஆண்டவர் வித்தியாசமான விதத்துல உங்களை ஆசீர்வதிப்பார். யாருக்கு நீங்க உதவி செஞ்சீங்களோ அவங்க உங்களுக்கு ஹெல்ப் பண்ண மாட்டாங்க. ஆனா வேறொரு விதத்துல நீங்க பிரதிபலன் பாராம செய்த உதவிக்கு ஏற்ற நன்மையை அவர் செய்து முடிப்பார். ஒரு கிராமத்துல வாழ்ந்த ஒரு குடும்பத்தை நான் அறிவேன். அவர்களுக்கு ஆண்டவருடைய அன்பை குறித்து சொல்லி அவர்கள் தேவனுடைய பிள்ளைகளாக இருப்பதற்கு கர்த்தர் அவர்களுக்கு ரட்சிப்பை கொடுத்தார். அந்த குறிப்பிட்ட சகோதரனுக்கு 2 சகோதரர்கள். ரொம்ப கஷ்டப்பட்டு தன்னை அழித்து கொண்டு தன் பிள்ளைகளை கூட சரியா பார்க்காம அந்த 2 தம்பிகளுடைய வாழ்வின் உயர்வுக்காக அந்த மூத்த சகோதரன் வேலை செய்தார். சின்ன சின்ன பிள்ளைகள் அவருக்கு. அந்த பிள்ளைகளை குறித்து அவர் ஒரு நாளும் கவலைப்பட்டதில்லை. என் தம்பிங்க நல்லா இருந்தா பின்னாட்களில் அவர்கள் என் பிள்ளைகளை பார்த்துக் கொள்வார்கள் என்று அவர் நினைச்சார். காரியம் தலைகளாய் மாறியது. அந்த 2 சகோதரர்களும் ஒன்றன் பின் ஒருவர் திருமணம் செய்து முடித்தார்கள். 2 பேருக்கும் திருமணம் முடிஞ்சது. அவ்வளவுதான். இந்த அண்ணனை மறந்து விட்டார்கள். அண்ணனுடைய பிள்ளைகளை குறித்து அவர்களுக்கு எந்த விதமான அக்கறையும் இல்லை. ஆனால் இவர்கள் இந்த சகோதரனும் அவருடைய துணைவியாரும் ஆண்டவரை உறுதியாய் பிடித்துக் கொண்டார்கள். அந்த பிள்ளைகள் அவருடைய மகன்கள் எல்லாம் கர்த்தர் ஆசீர்வதித்தார். அடுத்து அந்த பிள்ளைகள் ஆசீர்வதிக்கப்பட்டார்கள். மிகப்பெரிய ஆச்சரியம் பாருங்கள். அந்த பிள்ளைகள் எந்த பாதைகளை தெரிந்து கொண்டார்களோ அந்த பாதைகளிலே அவர்கள் ஜொலித்தார்கள். இப்பொழுதும் ஜொலித்துக் கொண்டிருக்கிறார்கள். தம்பிகள் உதவி செய்வார்கள் என்று அவர் காத்திருந்தார். ஆனால் மனரமியமாக தன்னுடைய தம்பிகளுக்கு உதவி செய்தார். ஒரு கட்டத்தில் எந்த விதமான மனக்கசப்பும் இல்லாமல் சரி அவர்களுடைய பாடு, தம்பிகள் நன்றா இருந்தா பரவாயில்ல, நமக்கு உதவி செய்ய வேண்டாம் என்று அவர் அதை பெருந்தன்மையாக எடுத்துக்கொண்டார். ஆனால் விண்ணகத்திலிருந்து நம்முடைய தந்தை பார்த்து கொண்டே இருந்தார் இவைகள் எல்லாவற்றையும். இவருடைய கற்ப பிறப்புகளை ஆண்டவர் ஆசீர்வதித்தார். அந்த பிள்ளைகள் இந்த தகப்பன் எதிர்பார்த்ததை விட மிக அதிகமாக தன் பெற்றோரை மகிழ்வித்தார்கள், சந்தோஷப்படுத்தினார்கள். இதை நான் பார்க்கும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. ஆமா, சில நேரங்கள்ல நாம ஹெல்ப் பண்ணுவோம், நம்மளை அழிச்சிட்டு ஹெல்ப் பண்ணுவோம், நம்மளை தியாகம் பண்ணிட்டு ஹெல்ப் பண்ணுவோம். ஆனா அதை ஒரு கணம் கூட அவங்க யோசித்து பார்க்க மாட்டாங்க. ஒரு சந்தர்ப்பத்தில் நான் வாங்கி வைத்திருந்த இந்த 2 வீலர், பேங்க்ல லோன் கட்டி வாங்கி வச்சிருந்த 2 வீலரை பணம் கட்டாதனால அந்த வங்கிக்காரர்கள் எடுத்துக்கொண்டு போய் விட்டார்கள் பல வருஷத்துக்கு முன்பதாக. ஏன் நான் பணம் கட்டல அப்படின்னு சொன்னா, சில பகுதியில ஊழியக்காரங்க சாப்பாடு கூட இல்லை. ஆகவே லோன் கட்டுவதற்காக வைத்திருந்த பணத்தை எடுத்து அந்த ஊழியர்களுக்கு அனுப்பி கொடுத்தேன். ஆனால் அந்த உதவி பெற்ற ஊழியர்கள் நன்றியோடு இருந்தார்களா என்றால் இல்லை, நன்றியோடு இல்லை. ஆனால் பரலோகத்திலிருந்து ஒருத்தர் பார்த்துட்டே இருந்தார். அவர் சரியான டைம்ல வித்தியாசமான விதத்துல எனக்கு உதவி செய்தார். அன்றைக்கு ஒரு 2 வீலர் அந்த பணத்தை கட்ட முடியாமல் கஷ்டப்பட்ட என்னுடைய வாழ்க்கையில வாகனங்களை ஆண்டவர் கொடுத்து அதை பயன்படுத்தவும் அதன் வழியாக ஒழித்து செய்யவும் இன்று உதவி செய்து வருகிறார். நான் செய்த உதவிகளை நான் மற்றவிடத்தில் சொல்லல, ஆனால் எவ்வளவு தியாகத்தோடு அந்த உதவியை செய்தோம் என்பதை ஆண்டவர் அறிவார். இதை யாரிடத்தில் எக்ஸ்பிளைன் பண்ணல. லோன் கட்ட வேண்டிய பணத்தை எடுத்து கொடுத்ததுனால அந்த வாகனம் வங்கிக்காரர்களால் எடுத்துக்கொண்டு போகப்பட்டது. மிகவும் கஷ்டமா தான் இருந்தது அன்னைக்கு எனக்கு. இந்த ஒரு வாகனம், அந்த வாகனம் இருந்தால்தான் ஊழியத்துக்கு போக முடியும் வெளியில. ஆனால் ஆண்டவருடைய பெரிய தயவு, அவர்கள் உதவி பெற்றவர்கள் மறந்து போனாலும், அவர்கள் இதை குறித்து எந்த விதமான அக்கறை உள்ளவர்களாக இல்லாமல் போனாலும், என்ன சூழ்நிலைந்து நான் அந்த நன்மையை செய்தேன் என்பதை ஆண்டவர் பார்த்தார். அதற்கான பிரதிபலனை வேறு விதத்தில் ஆண்டவருக்கு கொடுத்தார். நான் ஆசீர்வதிக்கப்பட்டேன். ஒருவேளை இன்றைக்கு உங்களுடைய வாழ்க்கையில எல்லாம் கண்ணீரா தான் இருக்கு பிரதர், நான் நன்மை செஞ்சு சோர்ந்து போயிட்டேன், எவ்வளவுதான் நன்மை செஞ்சாலும் இந்த நன்றி கட்ட உலகத்துல மக்கள் எளிதா மறந்துடுறாங்க, மறந்தாலும் பரவாயில்ல பிரதர், துரோகம் செய்யறாங்க அப்படின்னு சொல்லக்கூடிய சத்தத்தை நம்ம கேட்கிறோம். துரோகம் பண்ணட்டும், நமக்கு விரோதமாய் எழும்பட்டும். ஆனா கர்த்தர் இன்னைக்கு சொல்றாரு, நீங்க கம்பீரமாய் அறுக்க போகிறீர்கள். ஆமா பிரதர் சிஸ்டர், நீங்க கம்பீரமாய் அறுப்பீர்கள். ஆண்டவர் கம்பீரமாய் அறுக்கும்படி உங்களுக்கு தம்முடைய வல்லமை விளங்க பண்ணுவார். The Lord will help you. அவர் உங்களுக்கு உதவி செய்வார், உங்களுக்கு தயப்பாராட்டுவார். ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தினுடைய கண்கள் காணும். இது நடக்கும் அன்பானவர்களே. நிச்சயமாய் கர்த்தரவைகளை சம்பவிக்க பண்ணுவார். இந்த நாளிலும் தேவன் தெளிவாய் இந்த வார்த்தையை சொல்லுகிறார். அநேகர் சோர்ந்து போய் இருக்கிறீர்கள். நான் செய்த நன்மைக்கு என்னதான் பலன் என்று கேள்வி மேல் கேள்வி கேட்கிறீர்கள். ஆண்டவரை பார்த்து தயவு செய்து அப்படி கேளாமல், அப்படி நினையாமல்
மனதில் நடக்கிறதெல்லாம் நல்லதுக்கு தான் சொல்லுங்க, நன்றி சொல்லுங்க. கர்த்தர் உங்க லைஃப்ல செய்ய போகிற காரியம் ரொம்ப ரொம்ப பெருசா இருக்கும், ஆச்சரியமா இருக்கும், பிரமிப்பா இருக்கும். சோ ஒரு 4 குறிப்பை நான் வேகமா சொல்ல விரும்புறேன். நீங்க அறுப்பீங்க அப்படின்னு சொன்னா, கண்ணீரோடு விதைக்கிறவன் கம்பீரத்தோடு அறுப்பான். ஒருவேளை கண்ணீரோடு நீங்க நன்மை செஞ்சிருக்கலாம். கண்ணீரோடுன்னு சொன்னா அழுதுகிட்டே நன்மை செய்யறது இல்ல, கண்ணீர் சிந்தக்கூடிய நிலையில் இருந்தாலும் நீங்கள் நன்மை செய்தீர்கள். அப்படிப்பட்டவர்கள் ஏற்ற காலத்தில் அறுப்பார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. கலாத்தியர் புஸ்தகம் 6வது அதிகாரம் 9வது வசனத்திலே வாசிக்கிறோம். நன்மை செய்கிறதிலே தளர்ந்து போகாதிருங்கள். தளர்ந்து போகாதிருந்தா ஏற்ற காலத்திலே அறுப்பீர்கள் என்று கர்த்தர் சொன்னார். நீங்கள் கம்பீரத்தோடு அறுப்பது எப்படி? நன்மை செய்வதற்கு, மற்றவர்களுக்கு உதவி செய்வதற்கு உங்களிடத்தில் பலன் இல்லாத போதும் தியாகத்தோடு, அர்ப்பணிப்போடு, பாடுகளோடு, உபத்திரவங்களோடு நீங்கள் செய்த அந்த நன்மைகளை பரலோகத்தின் தேவன் கவனித்திருக்கிறார். அவர் பார்த்து கொண்டிருக்கிறார். எனக்கு அன்பானவர்களே, நிச்சயமாக அவர் நீங்கள் செய்த நன்மைக்கு ஈடாக அவர் நன்மை சரி கட்டுவார். நன்மையை அறுப்பீர்கள். தளர்ந்து போகாதிருந்தால் ஏற்ற காலத்தில் அறுப்பீர்கள். நன்மை செஞ்சு என்ன பலன், என்ன பயன் என்று சோர்ந்து போக வேண்டாம். உங்களுக்கு பலன் கிடைக்காம போகலாம், ஆனா செய்ய வேண்டிய வேலையை தொடர்ந்து செய்யுங்க. நன்மை செய்து கொண்டே இருங்கள். நாள் ஒன்று வருகிறது, நேரம் ஒன்று வருகிறது, உங்களுக்கான நேரம் அது. அப்பொழுது ஆண்டவர் நீங்கள் எதிர்பார்க்கிறதற்கு மேலாக வித்தியாசமான விதத்தில் உங்களை அவர் ஆசீர்வதிப்பார். மொர்தெக்காய் வாயிற்காப்பனாக இருக்கிற போது ராஜாவின் மேல் கை போட வந்தவர்களை குறித்து தகவல் சொன்னான். அந்த தகவலின் அடிப்படையிலே அது உண்மை என்று கண்டுபிடித்து ராஜாவுக்கு தீங்கு செய்ய நினைச்சவர்களை தண்டித்தார்கள். ஆனால் அதற்கான பிரதிபலன் எதுவுமே ராஜா செய்யல, அரசாங்கம் செய்யல. ஆனாலும் கூட மொர்தெக்காய் தொடர்ச்சியாக நன்மை செய்கிறதில் கவனமாக இருக்கிறான். யூதர்களுக்கு விரோதமான சட்டம் கையெழுத்து வைக்கப்பட்டது என்று அறிந்த போதிலும் கூட தன்னையும் தன் குடும்பத்தையும் காப்பாற்றிக் கொள்வதற்கான சூழ்நிலைகள் அங்கு இருந்தாலும், தன்னுடைய மகள், வளர்ப்பு மகள் எஸ்தரால அப்படிப்பட்ட சந்தர்ப்பங்கள் இருந்தாலும் அதை செய்யாம ஒட்டுமொத்த யூத சமூகத்தினர் காப்பாற்றப்படணும், பாதுகாக்கப்படணும்ன்றதுக்காக அவர் எடுத்துக்கொண்ட முயற்சிகள் ரொம்ப பெருசு. பிரிய சகோதர சகோதரிகளே, அவர் செத்தாலும் சாகிறென்று எஸ்தர் ஒரு பக்கம் சொல்ல, இவர் 3 நாளும் இரவு பகல் உபவாசித்து ஆண்டவரை நோக்கி பார்த்தார், மக்களை காப்பாற்றுவதற்காக. பரலோகத்திலிருந்து கர்த்தர் கவனித்துக் கொண்டே இருந்தார். வாயிற்கா போனா இருக்கும் பொழுது அவனுக்கு செய்த நன்மைக்கு பிரதிபலன் எதுவும் செய்யல. ஆனால் இப்பொழுது ஒரு சந்தர்ப்பத்தில் ராஜாவுக்கு அடுத்த ஸ்தானத்திலே வந்து அந்த வாயிற்காற்போன் உட்காரக்கூடிய அளவுக்கு சூழ்நிலைகள் மாறியது. நன்மை செய்யக்கூடிய ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் இது தொடர்ந்து நடக்குது. நீங்க நன்மை செய்தல தளர்ந்து போகாம இருந்தா நிச்சயமாக ஏற்ற காலத்தில் அறுப்பீர்கள். ஒருவேளை கண்ணீரின் பள்ளத்தாக்கா இருக்கலாம் உங்களுடைய வாழ்க்கை. மொர்தெக்காயினுடைய வாழ்க்கை அப்படித்தான் இருந்துச்சு. நன்மை செய்து செய்து என்ன பிரயோஜனம்? இப்போ ஒட்டுமொத்த யூத சமூகமே சாக போகிறது என்ற நிலையில அவன் நன்மை செய்யறதை விட்டுறல, தொடர்ந்து செய்து கொண்டே இருந்தான். எவ்வளவு பெரிய நன்மை அவன் அறுவடை செய்தான் பாருங்கள். ராஜாவிற்கு அடுத்த ஸ்தானத்தில் வந்து உட்கார்ந்தான். ஆகவே நீங்க கம்பீரத்தோடு அறுக்கணும்னா தியாகத்தோடு, கண்ணீரோடு நீங்க செய்ய வேண்டிய நன்மைகளை தொடர்ந்து செய்யுங்க. God will bless you. இரண்டாவது, முடிந்த வரைக்கும் எவ்வளவு முடியுமோ அவ்வளவு தூரம் நன்மை செய்யுங்க, விதைங்க. சிறுக விதைப்பவன் சிறுக அறுப்பான், பெருக விதைப்பவன் பெருக அறுப்பான். நீங்க அறுவடை செய்யணும்னு சொன்னா நன்மை செய்யறதுல முதல்ல சோர்ந்து போயிடக்கூடாது. ரெண்டாவது, விதைக்கிறதுல, பெருக விதைக்கிறதுல எப்போதும் கவனமா இருங்க. நல்லா விதைச்சிருங்க. 2 கொரிந்தியர் புஸ்தகம் 9ஆம் அதிகாரம் 6வது வசனத்தில் இதை வாசிக்கிறோம். சிறுக விதைத்தவன் சிறுக அறுப்பான், பெருக விதைத்தவன் பெருக அறுப்பான். நீங்கள் அதிகமாய் அறுவடை செய்வதற்கு, அதிகமாய் அறுப்பதற்கு பிரயாசப்பட்டுத்தான் ஆகணும். கண்ணீர் இல்லாமல் இருக்காது, கவலை இல்லாமல் இருக்காது, பிரயாசம் இல்லாமல் இருக்காது. ஆனாலும் நாம் பிரயாசத்தோடு, கண்ணீரோடு பெருக விதைப்பதில் கவனமாயிருப்போம். இன்றைக்கு நீங்கள் கஷ்டப்படுறீங்க, மழை காலம் வெயில் காலம் என்று பாராமல் ஒரு விவசாய நிலத்துல விதைத்துக் கொண்டே இருக்கிறான். அதற்கு பக்குவமான காரியங்களை செய்கிறான், தண்ணீர் பாய்ச்சுகிறான், அது முளைத்த உடனே களை கொத்துகிறான், இரவு பகல் பாராமல், டே அண்ட் நைட் he worked. தேவன் பரலோகத்திலிருந்து அவனுக்கு அதற்கான பலனை கொடுக்கிறார். பெரிய அளவிலே விதைக்கிறவன் பெருக அறுக்கிறான். ஆகவே உங்களுக்கு சக்தி இருந்தால், உங்களுக்கு பலன் இருந்தால், நீங்கள் முடிந்த அளவிற்கு பெருக விதைக்க ஆரம்பியுங்கள், அதிகமாய் விதைக்க ஆரம்பியுங்கள். பரலோகத்தின் தந்தை அதிகமாய் நீங்கள் அறுவடை செய்வதற்கு உங்களுக்கு உதவி செய்வார். எப்போதுமே ஆண்டவர் கிள்ளி கொடுக்கிறவர் அல்ல, அள்ளி கொடுக்கிறவர்.
அவர் நிறைய கொடுப்பார். நாம நிறைய விதைக்கும் போது சில பாத்தீங்கன்னா ஹெல்ப் பண்றதுக்கு மனசே வராது. அவன் பாருங்க எச்சிக்கையால கூட காக்கா விரட்ட மாட்டான்னு சொல்லுவாங்க. ரொம்ப கஞ்சத்தனம் பண்ணுவாங்க. சிக்கன வேற கஞ்சத்தனை வேற. சிக்கனமா இருக்கணும், ஆனா கஞ்சத்தனமா இருக்கக்கூடாது. நீங்க பொதுவா தேவ பிள்ளைகள், தமிழகத்தில் தென்பதில் இருக்கக்கூடிய தேவ பிள்ளைகளை பாருங்க, ரொம்ப சிக்கனமா இருப்பாங்க. ஆனா ஆண்டவருக்குன்னு ஒரு காரியம் செய்யும் போது, ஏழைகளுக்குன்னு ஒரு காரியம் செய்யும் போது தாராளமாய் உதவி செய்வார்கள், தாராளமாக ஹெல்ப் பண்ணுவாங்க. அது என்னை மிகவும் கவர்ந்த ஒன்று. சிக்கனமா இருக்கிறது வேறு, கஞ்சத்தனமா இருக்கிறது வேறு. கொஞ்சம் கூட உதவி செய்வதற்கு அல்லது விதைப்பதற்கு தயாரா இருக்க மாட்டாங்க. கட்டாயம் நாம ஹெல்ப் பண்ணணும். பெருக விதைங்க, பெருக அறுப்பீங்க. ஒருவேளை விதைக்கிற காலங்கள் உங்களுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கலாம், கண்ணீரோடு அதை செய்யலாம், பாடுகளோடு அதை செய்யலாம். ஆனால் நீங்கள் தொடர்ச்சியாக அதை செய்யுங்க. அப்படி செய்யும் போது ஆண்டவர் உங்களுடைய லைஃப்ல, உங்களுடைய வாழ்க்கையில மிகப்பெரிய மாற்றங்களை, மிகப்பெரிய ஆசீர்வாதங்களை உங்களுக்கு செய்வார். பெருக விதைக்கிறவன் பெருக அறுப்பான். ஒரு கிராமத்தில் ஒரு பழமொழி இருக்குது, இறக்கிற கேணில தான் தண்ணி ஊறும், இறக்காத கேணில தண்ணி நாருன்னு சொல்லுவாங்க. அதனால நீங்க நிறைய ஸ்பெண்ட் பண்ணுவீங்கன்னா, நிறைய விதைச்சிங்கன்னு சொன்னா நிறைய அறுப்பீங்க. ஆக முதலாவது, நீங்கள் கம்பீரத்தோடு அறுப்பதற்கு நன்மை செய்யறதுல சோர்ந்து போக கூடாது. இரண்டாவது, பெருக விதைக்கணும். அதை நீங்க செய்யணும். முதலாவது நன்மை செய்யறதுல நீங்க சோர்ந்து போகாதீங்க. இரண்டாவது, நீங்க பெருக விதைக்கணும். மூன்றாவது, கண்ணீருக்கு நடுவில் நீதியை விதைங்க. நீதியை விதைப்பவர்கள் அறுப்பார்கள், நீதிக்கென்று அறுப்பார்கள் என்று ஓசியா புஸ்தகம் 10வது அதிகாரம் 12வது வசனம் சொல்கிறது. நீதிக்கென்று விதை விதைத்து அறுவடை செய்வது. நீதியா நடக்கிறது கொஞ்சம் கஷ்டம் தானே இல்லையா? இந்த மோசமான உலகத்தில் நாம மட்டும் எப்படி பரிசுத்தமா இருக்கிறது, நாம மட்டும் எப்படி கரெக்டா இருக்கிறது அப்படின்ற ஒரு பெரிய கேள்வி நமக்கு இருக்குது. நீதியா நடக்கிறது ரொம்ப கஷ்டம் பிரதர், இந்த உலகத்துல நீதியோட வாழ்றது ரொம்ப கஷ்டம் அப்படின்னு நினைக்கலாம். இல்ல, நீதிக்குரிய விஷயத்துல கவனம் வச்சு நீதியை விதைங்க. இந்த வசனத்தை நான் வாசிக்கிறேன் உங்களுக்காக. ஓசியா 10:12. நீங்கள் நீதிக்கென்று விதை விதையுங்கள், தயவு கொத்ததாய் அறுப்பருங்கள். நீதிக்கென்று நீங்கள் விதை விதையுங்கள், அப்ப அறுப்பீங்க, நிறைய அறுப்பீங்க. ஓல்ட் டெஸ்டமெண்ட்ல ஒரு ஜோசப் இருக்கிறார், நியூ டெஸ்டமெண்ட்ல ஒரு ஜோசப் இருக்கிறார். இந்த ரெண்டு ஜோசப்பை நீங்க பாத்தீங்கன்னா, பழைய ஏற்பாட்டில் இருக்கிற அந்த ஜோசப், யோசேப்பு நீதியுள்ளவனாய் இருந்தான். நீதியினுடைய ஒரு பரிமாணம் என்பது குற்றத்தை மூடுறது. யோசேப்பு ஒரு நீதிமானா இருந்தான். போத்திபாருடைய மனைவியை குறித்து எங்கேயுமே அவன் தப்பா சொல்லல, குற்றத்தை மூடுனான். புதிய ஏற்பாட்டு யோசேப்பை பாருங்க, மத்திய 1:19 வாசித்தீங்கன்னா, அவன் நீதிமானாய் இருந்தபடியினால் அவளை ரகசியமாய் தள்ளிவிட மனதாய் இருந்தான் என்று எழுதியிருக்கு. அதாவது திருமணத்துக்கு முன்பதாகவே நியமிக்கப்பட்ட பெண் கர்ப்பவதியாகிவிட்டால் சாதாரண மனிதர்கள் சொன்னா ஊரை கூட்டியிருப்பாங்க, பஞ்சாயம் பண்ணியிருப்பாங்க, இல்ல தூற்றிருப்பாங்க, அந்த பெண்ணை அசிங்கப்படுத்தி இருப்பாங்க. ஆனா யோசிப்பு இதை செய்யல. ஏனென்றால் அவன் நீதிமான், he was righteous man, நீதிமானா இருந்தான், அதனால அதை அவன் செய்யல. நீதிக்குரிய பாதைன்றது ஒரு கடினமா இருக்கலாம், கண்ணீரா இருக்கலாம், வேதனையா இருக்கலாம். ஆனா நீதியின் பாதையில ரொம்ப ஜாக்கிரதையா சரியான ஒரு விதத்தில் நீங்க டிராவல் பண்ணினீங்கன்னா உண்மையாகவே அந்த நீதிக்கு நடுவில் நீங்கள் உயர்த்தப்படுவீர்கள், கனப்படுத்தப்படுவீர்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். அன்பு சகோதர சகோதரிகளே, நீதிக்காக நெல்லுங்க, நீதிக்காக விதை விதையுங்கள். ஒருவேளை கண்ணீருக்கு நடுவில் நீதியா நடக்கிறது ரொம்ப கஷ்டம்னு சொல்லலாம், தியாகத்தோடு செஞ்சு முடிச்சிருங்க. நாள் வரும், அப்பொழுது நீதி விளங்கும். உங்களுடைய நீதி அவர் ஒரு நாளும் மறந்து விட மாட்டார். நீதிக்கு தக்கபடி உங்களுக்கு ஒரு பலன் வரும். நீதி செய்கிற நம்முடைய வாழ்க்கையில அந்த பலன் என்பது இல்லாமல் போகாது. நிச்சயமாக அந்த பலனை கர்த்தர் நமக்கு தருவார். கடைசியாக நாம கம்பீரத்தோட இருக்கிறதுக்கு ஆவிக்கென்று விதை விதைக்கணும். கலாத்தியர் 6:8 சொல்லுகிறது, ஆவிக்கென்று விதை விதைக்கிறவன் நித்திய ஜீவனை அறுப்பான். கம்பீரத்தோட இருக்கிறதுன்னு சொன்னா, இந்த பூமியில ஒருவேளை கண்ணீரோட நம்ம வாழ வேண்டி இருக்குது, உபத்திரத்தோட வாழ வேண்டி இருக்கிறது, கஷ்டத்தோட வாழ வேண்டி இருக்கிறது, ரொம்ப வேதனையோட வாழ வேண்டி இருக்குது. ஆனா ஆவிக்கென்று விதை விதைக்கிறவர்கள் நித்திய ஜீவனை அறுப்பார்கள், நித்திய ஜீவனை அறுப்பார்கள். நித்திய ஜீவனுக்கு சொந்தமாகும். ஆண்டவர் அவர்களுக்கு அதிசயம் செய்வார். என் பிரிய சகோதர சகோதரிகளே, நீங்கள் அழுகையோடு கண்ணீரோடு விதைக்கின்ற ஒவ்வொன்றையும் பரலோகம் கவனித்துக் கொண்டிருக்கிறது. நன்மை செய்கிறதுல நீங்க தளர்ந்து போகாம தொடர்ந்து செஞ்சீங்கன்னா, கண்ணீரோடு நீங்கள் அதை செய்யலாம்,
பாடுகளோடு செஞ்சிருக்கலாம், தியாகத்தோடு செஞ்சிருக்கலாம். பரலோகம் அதை கவனித்து நீங்கள் நன்மையை அறுவடை செய்யும்படி உதவி செய்யும். அதே போல கண்ணீரோடு நீங்கள் பெருக விதைக்கக்கூடியவர்களாக இருந்தால் பெருக அறுப்பீர்கள். கொஞ்சமா இல்ல, நிறைய அறுப்பீங்க. நீதிக்கென்று நீங்கள் விதைத்தால் நிச்சயமாக மிகப்பெரிய ஒரு ஆவிக்குரிய அறுவடை உங்களுக்கு உண்டு. ஆவிக்கென்று நீங்கள் விதைத்தால் அன்பிற்குரியவர்களே, அந்த ஆவிக்கென்று விதைத்ததினால் நீங்கள் நித்திய ஜீவனை அறுப்பீர்கள். இந்த உலகம் அனித்தியமானது, பாடுகள் நிறைந்தது, போராட்டம் நிறைந்தது, கஷ்டம் நிறைந்தது. இப்படிப்பட்ட அந்த அனித்தியமான உலகத்துல அவருடைய மக்களாய் இருக்கிற நாம், அவருடைய ஜனங்களாய் இருக்கிற நாம், அழுகையோடு, கண்ணீரோடு, வருத்தத்தோடு, தியாகத்தோடு பிரயாணம் செய்கிற நாம் கம்பீரத்தோடு அறுக்கிற காலம் இருக்கிறது. இந்த நாளில் தீர்க்க தரிசனமாய் சொல்லுகிறேன், துக்கத்தோடு, துயரத்தோடு, வேதனையோடு வாழ்கிற என் அன்பு சகோதர சகோதரிகளே, உங்கள் எல்லா துயரத்தையும், எல்லா கஷ்டத்தையும் கர்த்தர் கம்பீரமாய் மாற்றப் போகிறார். நீங்கள் கம்பீரமாய் எழும்பி பிரகாசிக்க போகிறீர்கள். கர்த்தருடைய வாழ்க்கையை அலங்கரிப்பார். ஜெபம் செய்வோமா? நேசிக்கிற எங்கள் பரலோக தந்தையே, இந்த அருமையான ஆசீர்வதிக்கப்பட்ட இனிய வேலைக்காக நன்றி. உடைய பொற்பாதத்தில் எங்களை சமர்ப்பிக்கிறோம் அப்பா. நீர் எங்களை ஆசீர்வதியும். இந்த நாளிலும் இந்த வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்கிற, பார்த்து கொண்டிருக்கிற சகோதர சகோதரிகள் ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வதிப்பீராக. எப்படி ஆகிலும் உமது பிள்ளைகளுடைய கண்ணீர் துடைக்கப்படணும். கம்பீரமாய் உம்முடைய பிள்ளைகள் ஆசீர்வாதத்தை சுமக்கணும். ஒரு அதிசயம் செய்யும். பிள்ளைகளுடைய துக்க நாட்கள் முடிந்து போகட்டும். பலவீனங்கள் மாறி ஆண்டவரே, பலவீனங்களுக்கு சரியாக தேவன் பலனை கொடுத்து உம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதித்து உயர்த்தும். உம்முடைய பிள்ளைகளுக்கு இன்றைக்கு இந்த வசனத்தின்படி ஒரு கம்பீரமான அனுபவத்தை தந்து ஆசீர்வதிப்பீராக. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். 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 மாணவர்களே, இவ்வளவு நேரம் பொறுமையோடு இந்த வார்த்தைகளை கவனித்ததற்காக நன்றி. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஒவ்வொரு நாளும் காலை எழுந்த உடனே 1 நிமிட வாக்குத்தத்தம் ஒன்றை வாட்ஸ்அப்ல அனுப்பி வருகிறோம். இந்த வசனம் எதற்காகன்னு சொன்னா, அந்த நாளை நீங்கள் துவக்கும் போது ஒரு வசனத்தை கேட்டபடி துவக்கணும்ன்றதுதான். கரெக்டா 60 செகண்ட், ஒரு நிமிஷத்துல அது முடிஞ்சிடும். இந்த வாக்குத்தத்த வசனம் உங்களுக்கு தேவைன்னு சொன்னா திரையில் தோன்றுகிற என்ன குறிச்சுக்கோங்க. 9600662466 என்ற எண்ணிற்கு நீட் ப்ராமிஸ் டெக்ஸ்ட் பண்ணுங்க. உங்களுக்கு இந்த வசனம் அனுப்பி வைக்கப்படும். ஆங்கிலத்தில் வேணும்னு சொன்னா 9943921251 என்ற எண்ணிற்கு நீங்க நீட் ப்ராமிஸ் அனுப்புனீங்கன்னா ஆங்கிலத்தில் அந்த வசனம் 1 நிமிட வசனம் வரும். இந்த வார்த்தைகள் உங்களுக்கு நிச்சயமா ஆசீர்வாதமா இருக்கும். God bless you.